சீஜா டாக்ஸ்லா தமிழ் பாட்காஸ்ட் உங்களை இந்த ஆழமான விவாதத்துக்கு வரவேற்கிறது. வீட்டில் இருந்தபடியே வரிச்சட்ட வழக்குகளை கேட்டு மகிழுங்கள். ஜிஎஸ்டி சட்ட அறிவை மேம்படுத்த சீஜா டாக்ஸ்லா தமிழ் பாட்காஸ்டை தவறாமல் கேளுங்கள். எங்களுடன் இணைந்திருக்க தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 9964488687. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். ஆமா நேர்களே, இன்னைக்கு நாம ஜிஎஸ்டி சட்டத்துல இருக்கிற ஒரு ரொம்ப கடுமையான சட்டப்பிரிவு பத்தி தான். அதாவது அது ஒரு வியாபாரியை எப்படி பாதிக்கும்னு அலச போறோம். இப்போ நீங்க ஒரு வணிகர் இல்லனா ஒரு வரி ஆலோசகர்னு வச்சுப்போம். சரி. உங்க வாடிக்கையாளர் ஒரு 18,20,000 ரூபாய் மதிப்புள்ள சரக்க முறையான ஆவணங்களோட அனுப்புறாரு. ஆனா வழியில அதிகாரிகள் அந்த லாரியை நிப்பாட்டி சரக்க பறிமுதல் பண்ணி சுமார் 53 லட்சம் ரூபா அபராதம் போட்டா எப்படி இருக்கும்? அதுதான். அதாவது அனுப்புன சரக்கோட மதிப்பை விட கிட்டத்தட்ட 3 மடங்கு அபராதம். இத சாதாரணமா நம்ம கடந்து போயிட முடியாது இல்லையா? கண்டிப்பா முடியாது. இது அரசு அதிகாரிகளோட வரம்பற்ற அதிகாரத்தையும் வணிகர்களோட அன்றாட போராட்டத்தையும் ரொம்ப நேரடியா காட்டுது. உண்மைதான். இந்த வழக்கின் பின்னணி என்ன? ஏன் இவ்ளோ பெரிய தொகை அபராதமா போடப்பட்டுச்சு? நீதிமன்றம் இதை எப்படி அணுகுச்சு? இதையெல்லாம் தான் இன்னைக்கு நம்ம டீகோட் பண்ண போறோம். முதல்ல இந்த சம்பவத்தோட கள நிலவரத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு வணிகர் அவர் டெல்லியில இருக்கிற ஒரு வியாபாரிக்கு 250 மூட்டை பாக்கு அனுப்புறாரு. ஆங்கிலத்துல அரைக்கணட்டுன்னு சொல்வோம். ஓகே, அந்த 250 மூட்டை பாக்கு. ஆமா, இதோட மொத்த இன்வாய்ஸ் மதிப்பு பாத்தீங்கன்னா சரியா 18,20,000 ரூபாய். வரியும் முறையா கட்டியாச்சு, அதாவது ஐஜிஎஸ்டி கட்டியாச்சு. ஈவே பில் முதற்கொண்டு எல்லா ஆவணங்களும் லாரி டிரைவர்கிட்ட இருக்கு. எல்லாம் சட்டப்படி சரியாதான் நடக்குதுன்னு அந்த வணிகர் நம்பியிருக்காரு. ஆனா வழியில தான் ஜிஎஸ்டி அதிகாரிகள் வண்டியை நிப்பாட்டி ஒட்டுமொத்த சரக்கையும் பறிமுதல் பண்றாங்க. சாதாரணமா இப்போ வழியில சரக்க நிப்பாட்டுறது ஜிஎஸ்டில வழக்கமான ஒரு நடைமுறை தான். ஆவணங்கள்ல ஏதாவது சின்ன பிழை இருந்தா இல்ல ஒருவேளை அதிகாரிகளுக்கு சந்தேகம் வந்தா செக்ஷன் 129 பயன்படுத்துவாங்க. கரெக்ட். அந்த பிரிவு 129 படி ஒரு குறிப்பிட்ட தொகையை மட்டும் அபராதமா விதிப்பாங்க. ஆனா இங்க அதிகாரிகள் நேரா செக்ஷன் 130 பயன்படுத்தி இருக்காங்க. வரித்துறையில இருக்கிறவங்களுக்கு இந்த செக்ஷன் 130யோட வீரியம் நல்லா புரியும். எதுக்காக நேரா 130க்கு போனாங்க? அது ஒரு ரொம்ப முக்கியமான சட்ட நுணுக்கம். நீங்க சொன்ன மாதிரி செக்ஷன் 129 அப்படிங்கிறது வெறும் போக்குவரத்து பாதையில சரக்கு தடுத்து வைக்கிறது, அதாவது டிடென்ஷன். ஆவணப்பிழைக்கு கொஞ்சம் ஃபைன் கட்டிட்டு சரக்கு எடுத்துக்கலாம். ஆனா செக்ஷன் 130 அப்படி இல்ல. ஆமா, செக்ஷன் 130 ஒட்டுமொத்த பறிமுதல், ஆங்கிலத்துல கான்ஃபிஸ்கேஷன்னு சொல்லுவோம். முழுமையா வரி ஏய்ப்பு செய்யற நோக்கத்தோட தான் இந்த சரக்கு போகுதுன்னு அதிகாரிகள் முடிவுக்கு வந்தா மட்டும்தான் இந்த பிரிவு பாயும். அப்போ அந்த 18 லட்சம் ரூபாய் சரக்குக்கு எப்படி 53 லட்சம் ரூபாய் அபராதம் வந்துச்சு? இந்த பிரிவின் கீழே நோட்டீஸ் வந்துட்டா அந்த பொருட்களோட முழு சந்தை மதிப்பும் அபராதமா மாறிடும். அதாவது 18,20,000 ரூபாய் சரக்கு மதிப்புனா அந்த முழு தொகையும் அபராதம். அது கூடவே கட்ட வேண்டிய வரி, அப்புறம் மத்த அபராதங்கள் எல்லாம் சேர்த்து எக்ஸாக்ட்லி எல்லாம் கூட்டி பார்த்தா சரியா 53,33,122 ரூபாயா வந்து நிக்குது. சுருக்கமா சொல்லணும்னா இனிமே இந்த சரக்கு அரசுக்கு சொந்தம். அதை மீட்கணும்னா அதோட மதிப்பையும் வரியும் சேர்த்து நீங்க கட்டணும். இது வணிகர்களுக்கு கொடுக்கப்படுற ரொம்ப பெரிய நெருக்கடி. ஒரு லாரி டிரைவர் நள்ளிரவுல நிப்பாட்டப்பட்டு ஓனருக்கு ஃபோன் பண்ணி அவங்க பேசுறதுக்குள்ள சரக்கு முடக்கப்பட்டிருக்கும். உள்ளூர் லெவல்ல இந்த 53 லட்சம் ரூபாய் நோட்டீஸை எதிர்த்து பேசுறது சாத்தியமே இல்ல. கண்டிப்பா லாரிலயோ இல்ல அதிகாரிகளோட குடோன்லயும் பல நாள் சரக்கு அப்படியே கிடக்கும். இங்கதான் அந்த வணிகர் ஒரு முக்கியமான முடிவு எடுக்கிறாரு. நேரா உயர் நீதிமன்றத்தை நாடி போறாரு. எந்த நீதிமன்றம்? ஹைகோர்ட் ஆஃப் ஜுடிகேச்சர் ஃபார் ராஜஸ்தான், ஜெய்ப்பூர் பெஞ்ச். அதாவது ராஜஸ்தான் உயர் நீதிமன்றத்தோட ஜெய்ப்பூர் அமர்வுல இந்த ரிட் மனுக்கள் விசாரணைக்கு வருது. வழக்கு விவரங்கள் என்னன்னு நேயர்களுக்கு கொஞ்சம் சொல்ல முடியுமா? டிசம்பர் 16, 2025 அன்னைக்கு நடந்த முக்கியமான வழக்கு இது. பொறுப்பு தலைமை நீதிபதி சஞ்சீவ் பிரகாஷ் சர்மா அப்புறம் நீதிபதி சங்கீதா சர்மா அடங்கிய அமர்வு இதை விசாரிச்சாங்க. அந்த மனுவோட எண் டிபி சிவில் ரிட் பெட்டிஷன் நம்பர் 12413 ஆஃப் 2025. இது கூட இன்னும் சில மனுக்களும் இணைக்கப்பட்டுச்சுன்னு நினைக்கிறேன். ஆமா, 12596 மற்றும் 12598 இந்த 2025 மனுக்களும் சேர்ந்தே விசாரிக்கப்பட்டது. சரி, இப்போ நீதிமன்றம் முன்னாடி இருந்த பிரதான கேள்வி என்ன? செக்ஷன் 113 கீழே இந்த பறிமுதல் சரியானது தானா? வழக்கு நிலுவையில் இருக்கும்போதே சரக்க விடுவிக்க முடியுமா? இதுதானே. சரியா கேட்டீங்க. வணிகர் தரப்புல செக்ஷன் 130 தப்புன்னு வாதிட்டாலும் ரொம்ப அவசரமா ஒரு கோரிக்கையை வச்சாங்க. வழக்கு முடிய பல மாசம் ஆகும். அது வரைக்கும் இந்த 250 மூட்டை பாக்குகளை முடக்கி வச்சா என்ன ஆகுறது? உடனே விடுவிக்கணும்னு கேட்டாங்க. இங்கதான் இந்த வழக்கோட ஒரு ஆஹா தருணம் இருக்கு.
நேயர்களே, ஒரு சட்ட போராக்கம் ஒரு வாரத்திலயோ மாசத்திலயோ முடிஞ்சிடாது. பல வருஷம் கூட ஆகலாம். ஆனா நீதிமன்றம் ரொம்ப கூர்மையா கவனிச்ச ஒரு விஷயம் அந்த பொருட்களோட தன்மை. ஆமா, பாக்கு பாக்கு காலப்போக்குல கெட்டு போகக்கூடிய ஒரு பொருள், பெரிஷபிள் கமோடிட்டி. அதுல ஈரப்பதம் இருக்கும். ரொம்ப நாள் காத்தோட்டம் இல்லாத குடோன்லயோ லாரிலயோ இருந்தா பூஞ்சை பிடிச்சு முழுசா வீணாயிடும். இத நீதிமன்றம் எப்படி பார்த்துச்சு? நீதிமன்றத்தோட அணுகுமுறை இங்க ரொம்ப பிராக்டிக்கலா இருந்துச்சு. அதிகாரிகள் தரப்புல 53 லட்சம் அரசுக்கு வரணும், நாங்க சரக்கு விடமாட்டோம்னு சொல்லியிருக்கலாம். ஆனா கோர்ட் ஒரு யதார்த்தமான கேள்வியை கேட்டாங்க. என்ன கேட்டாங்க? வழக்கு நடக்கிற காலத்துல இந்த பாக்கு மூட்டைகள் முழுசா கெட்டு போய் குப்பையா மாறினா யாருக்கு லாபம்? யாருக்கும் இல்ல. கரெக்ட். கடைசியில வியாபாரி ஜெயிச்சாலும் அந்த சரக்கு அவருக்கு யூஸ் ஆகாது. ஒருவேளை அரசு ஜெயிச்சாலும் அழுகிப்போன பாக்க ஏலத்துல விட்டு பணமாக்க முடியுமா? கண்டிப்பா முடியாது. இரு தரப்புக்குமே இது முழுமையான நஷ்டம்தான். அதனால வழக்க விரிவாக விசாரிக்கணும். ஆனா அதே நேரம் பொருட்களை வீணடிக்க கூடாதுன்னு நீதிமன்றம் முடிவெடுத்தாங்க. ஒரு பொருளை முடக்கி வச்சு அது குப்பையானதுக்கு அப்புறம் வழக்கு நடத்தி ஒரு பிரயோஜனமும் இல்ல. ரொம்ப சரியான பார்வை. அதனாலதான் அவங்க ஒரு சிறப்பான இடைக்கால உத்தரவை போட்டாங்க. அதிகாரிகளுக்கு ஒரு காலக்கெடுவை கொடுத்தாங்க. ஆமா, செக்ஷன் 130 பத்தின விசாரணையை முழுமையா முடிக்க 3 மாச காலம் டைம் கொடுத்தாங்க. ஆனா அது வரைக்கும் அந்த பாக்கு மூட்டைகளை முடக்கி வைக்க வேண்டாம், நிபந்தனைகளோட விடுவிக்கலான்னு உத்தரவிட்டாங்க. என்ன நிபந்தனை? 53 லட்சத்துக்கும் பிணை கேட்டாங்களா? இல்ல, அங்கதான் ஒரு பெரிய ரிலீஃப். அரசுக்கு சேர வேண்டிய வரிய பாதுகாக்க பிணை வேணும். ஆனா பொருட்களோட அசல் இன்வாய்ஸ் மதிப்பு, அதாவது 18,20,000 ரூபாய்க்கு மட்டும் வங்கி உத்தரவாதம், பேங்க் கேரண்டி அல்லது சொத்து பிணை, சால்வன்சி செக்யூரிட்டி சமர்ப்பிக்கணும் சொன்னாங்க. ஓ, அப்போ 18 லட்சத்துக்கு பிணை கொடுத்தா உடனே சரக்கு எடுத்துக்கலாம்? ஆமா, ஜெய்ப்பூர் அமர்வு அதான் உத்தரவிட்டது. 53 லட்சத்துக்கு பிணை கேட்கல. ஒரு நிமிஷம். பாக்கு கெட்டு போகும் பொருள்னு விடுவிச்சது வரவேற்கத்தக்கது. ஆனா அந்த வணிகர் 18 லட்சம் ரூபாய்க்கு பேங்க் கேரண்டி கொடுக்கணும் அப்படிங்கறது அவருக்கு ஒரு பெரிய சுமை இல்லையா? ஒரு நடுத்தர வணிகர் கையில இருக்கிற 18 லட்சம் ரூபாய் கேஷ பேங்க்ல முடக்கி வச்சுட்டு எப்படி வியாபாரம் பண்ணுவாரு? மூலதனமே முடங்கிடுமே. இதை எப்படி நாம ஒரு முழுமையான வெற்றின்னு சொல்ல முடியும்? நீங்க கேட்கறது நியாயமான கேள்விதான். வியாபாரியோட பார்வையில 18 லட்சத்தை முடக்கிறது கஷ்டம். ஆனா இத வேற கோணத்துல பாருங்க. 53 லட்சம் கட்டினாதான் சரக்கு தருவேன்னு நின்னு அதிகாரிகளுக்கு மத்தியில வெறும் 18 லட்சத்துக்கு பிணை கொடுத்தா போதும்னு சொல்றது ஒரு பெரிய ஆஸ்வாசம். ஆமா, அது உண்மைதான். அது மட்டும் இல்லாம கோர்ட் வெறும் பேங்க் கேரண்டியை மட்டும் கேட்கல, சொத்து பிணை, அதாவது சால்வன்சி செக்யூரிட்டின்னு ஒரு ஆப்ஷனும் கொடுத்திருக்காங்க. அதாவது ரொக்க பணத்தை முடக்க வேண்டியது இல்ல. தேவையில்லை. தனக்கு சொந்தமான அசையா சொத்துகளோட மதிப்பை உத்தரவாதமா காட்டி சரக்க மீட்டுக்கலாம். ஓஹோ, அப்ப பொருட்களே அழுகி போய் முதலீடு முழுசா அழியறதுக்கு பதிலா அத உடனே மார்க்கெட்ல வித்து பணமாக்கி பிசினஸ தொடர்ந்து நடத்தலாம். எக்ஸாக்ட்லி. அதனாலதான் இது ஒரு சமநிலையான தீர்ப்பு. வணிகருக்கு கிடைச்ச ஒரு பகுதி வெற்றி, பார்ஷியலி இன் ஃபேவர் ஆஃப் பெட்டிஷனர்னு இதை கண்டிப்பா சொல்லலாம். சூப்பர். ஒருவேளை வழக்கோட இறுதி முடிவு அதிகாரிகளுக்கு சாதகமா வந்தாலும் அந்த பிணை மூலமா அரசு தன்னோட வருவாயை எடுத்துக்கலாம். சரி, இப்போ நேர்களுக்கு வருவோம். இந்த தீர்ப்பு எந்த வகையில ஒரு சாதாரண வரி செலுத்துபவருக்கு யூஸ் ஆகும்? இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஜிஎஸ்டி நடைமுறையில் இருக்கிற பலருக்கு, குறிப்பா உணவுப் பொருட்கள், விவசாய விளைபொருட்கள், மருந்துகள், இந்த மாதிரி சீக்கிரம் கெட்டு போற பொருட்களை கையாளுறவங்களுக்கு இந்த தீர்ப்பு ஒரு பெரிய ஆயுதம். நாளைக்கு ஒரு வண்டி பாதியில நிறுத்தப்பட்டு செக்ஷன் 130 நோட்டீஸ் வந்தா உள்ளூர் அதிகாரிங்க கிட்ட கெஞ்சிட்டு இருக்க வேண்டாம். ஆமா, ராஜஸ்தான் உயர்நீதிமன்றத்தோட இந்த டிபி சிவில் ரீட் பிட்டிஷன் நம்பர் 12413 ஆஃப் 2005 தீர்ப்பை முன்னுதாரணமா காட்டி நேரா உயர்நீதிமன்றத்தை அணுகி சரக்கு கெட்டு போயிடும், உடனே விடுவீங்கன்னு கேட்டு இடைக்கால நிவாரணம் வாங்க முடியும். இன்டரிம் ரிலீஃப் வாங்குறதுக்கு இது ஒரு தெளிவான பாதையை போட்டு கொடுத்திருக்கு. அரசுக்கும் வணிகருக்கும் நடுவுல பிரச்சனை வரும்போது பொருட்களோட தன்மையை வச்சு சட்டத்தை எப்படி பிராக்டிக்கலா நெறிப்படுத்தலாம் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். ரொம்ப தெளிவா சொன்னீங்க. சட்டங்கள் கடுமையா இருக்கலாம், ஆனா அதோட பிரயோகம் எப்பவுமே யதார்த்தத்துக்கு, பிராக்டிகாலிட்டிக்கு நெருக்கமா இருக்கணும். இரும்பு கம்பிகளுக்கும் பாக்கு மூட்டைகளுக்கும் ஒரே மாதிரி ரூல்ஸ அப்ளை பண்ண முடியாதுங்கிறத இந்த வழக்கு ஆணித்தரமா உணர்த்துது. ஆமா, நெருக்கடி வரும்போது நீதிமன்றத்தை எப்படி அணுகி நிவாரணம் பெறலாம்னு இந்த வழக்கு நமக்கு கத்துக் கொடுக்குது. சரி நேயர்களே, இந்த ஆழமான விவாதத்தை முடிக்கிறப்போ உங்க சிந்தனைக்கு ஒரு கேள்வியை நான் விட்டு செல்றேன். பாக்கு கெட்டுப்போகும் பொருள், அதனால தப்பிச்சிடுச்சு. ஆனா எது கெட்டுப்போகும் பொருள்,
எது கெட்டுப்போகாத பொருள்னு ஜிஎஸ்டி சட்டம் எப்படி தீர்மானிக்குது? இந்த ரெண்டுக்கும் நடுவுல இருந்தா ஒரு ஒரு உதாரணத்துக்கு சீக்கிரம் கெடாத ஆனா சந்தையில புது மாடல் வந்த உடனே மதிப்பு குறைஞ்சிடுற எலக்ட்ரானிக் பொருட்கள், இல்லனா தீபாவளி பொங்கல் மாதிரி சீசன் முடிஞ்சா விக்க முடியாத துணிமணிகள், இதெல்லாம் மதிப்பு கெட்டு போகும் பொருட்கள் கணக்குல வருமா? அவற்றுக்கும் இதே மாதிரி நிவாரணம் கிடைக்குமா? சற்றே சிந்தித்து பாருங்கள். இது சிஜார் டாக்ஸ் லா தமிழ் பாட்காஸ்ட், உங்கள் ஜிஎஸ்டி லீகல் லேர்னிங் பார்ட்னர். ஜிஎஸ்டி சட்டம் பேசும் உங்கள் தோழன். எங்களுடன் இணைந்திருக்க தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 9964886879.